இந்த டீடாக்ஸ் என்ற விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. உங்களோட உடலில் ஏற்படுற வருத்தங்கள் நோய்களுக்கு காரணம் உடலில் கழிவுகள் தேக்கமடைகிறது என்றும், முக்கியமாக அந்த கழிவுகளை உடலில் இருந்து அகற்றுறதுக்காக நீங்கள் பருகிற ஒரு பானமோ அல்லது ஒரு திரவம் தான் இந்த டீடாக்ஸ் என்றும். இதில் முக்கியமாக உங்களோட கல்லீரல் சிறுநீரகம் இது செய்ய வேண்டிய வேலைகளை மேலதிகமாக இது செய்ய வேண்டும், அல்லது இந்த கல்லீரல் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதனுடைய வேலைகளை இந்த டீடாக்ஸ் என்ற பானங்கள் செய்யும் என்றும் இந்த சோஷியல் மீடியாவில் விளம்பரப்படுத்தல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் உண்மையில் இந்த டீடாக்ஸ் என்றால் என்ன, எங்களோட உடலில் இது இயல்பாக எப்படி நடந்து கொண்டிருக்குது, இந்த டீடாக்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பானங்கள் திரவங்களை பாவிக்கிறதால குடிக்கிறதால உண்மையில் நன்மைகள் ஏற்படுமா அல்லது இதனால் பாதிப்புகள் ஏற்படுமான்ற விடயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். டீடாக்ஸ்ன்றது நச்சு நீக்கல். எங்களோட உடலில் இயல்பாகவே இருக்கிற இயற்கையாகவே இருக்கிற இந்த உறுப்புகள் இந்த நச்சு நீக்கலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஏன் இந்த நச்சு நீக்கல் நடக்கணும்னு சொன்னால், இயல்பாக எங்களோட உடலில் அனுசோப செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும், கலங்கள் அழிவடைஞ்சு கொண்டிருக்கும், புது புது ரசாயன மாற்றங்கள் நடக்கக்குள்ள அங்கே கழிவுகள் உருவாகும். இந்த உருவாகிற கழிவுகள் உடலை விட்டு அகற்றப்பட்டு கொண்டிருக்கணும். இது எங்களோட உடலில் இயற்கையாகவே உறுப்புகள் செய்து கொண்டிருக்கும். அதில் மிக முக்கியமான உறுப்புகள் கல்லீரல் செய்யுது, சிறுநீரகம் செய்யுது, சுவாசப்பை லங்ஸ் செய்யுது. இதை விட எங்களோட தோல் ஸ்கின் நிலையும் இது நடந்து கொண்டிருக்குது. ஸோ இதெல்லாம் பெரிய உறுப்புகள். இது எங்களோட உடலில் இந்த கழிவகற்றல் நச்சு நீக்கல் செயற்பாடுகளை 24 hours இது செய்து கொண்டே இருக்குது. இது செய்து கொண்டிருந்தால் நாங்கள் ஹெல்த்தியாக இருப்போம். இதில் ஏதாவது உறுப்புகள் பாதிக்கப்படுற பட்சத்தில் அதனுடைய செயற்பாடுகள் பாதிக்கப்படக்குள்ள அதில் பிரச்சனை ஏற்படும். உதாரணமாக ஒருவர் கிட்னி பாதிக்கப்பட்டால் கிட்னியால் நடக்கிற செயற்பாடுகள் நடக்காதால் அது சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி கல்லீரல் பாதிக்கப்பட்டால் அது சார்ந்த ஒரு பக்க விளைவுகள் இல்லை பாதகமான விளைவுகள் எங்களுக்கு ஏற்படும். இந்த டீடாக்சிஃபையிங் உறுப்புகள் எல்லாமே நச்சகற்றல் இந்த கழிவுகட்டலை செய்கிற சரியான உறுப்புகள் எல்லாமே எங்களோட உடலில் சரியாக வேலை செய்து கொண்டிருக்கிற நிலையில் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இது சரியாக வேலை செய்யும். அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் ஹெல்த்தியாக இருக்க வேண்டியது, அது சரியான உணவுகள் எடுக்கிறது, போதிய அளவில் நீர் அருந்துறது, எக்ஸசைஸ் செய்கிறது, இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதுகளை நிப்பாட்டுறது, தேவையில்லாமல் இந்த மெடிசின்ஸ் எடுக்காமல் வர்றது, இப்படியாக நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் எங்களுக்கு இந்த பாதிப்புகளையும் ஏற்படாது. இந்த உறுப்புகள் பழுதடைகிறதால ஏற்படுற இந்த டாக்ஸின்ஸ் அல்லது கழிவுகளை இப்படியான லிக்விட்ஸை கொடுத்து அகற்ற முடியாது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு கிட்னி முழுமையாக பழுதடைஞ்ச நிலையில் அல்லது மிக அதிகமாக பழுதடைஞ்ச நிலையில் அவருக்கு டயாலிசிஸ் செய்யப்படும். இந்த டயாலிசிஸ் செய்யப்படுறதுக்கான காரணம் என்னென்றால் கிட்னி செயற்பட முடியாது. ஆகவே கிட்னி செயற்படாத நிலையில் அவருடைய உடலுக்குள்ள எதை செலுத்துறதாலையும் பிரயோசனம் இல்லை. டயாலிசிஸ் என்றது என்னென்றால் கிட்னியை போலவே பெரும்பாலான செயற்பாடு செய்யக்கூடிய ஒரு மெஷின் ஒன்றை தயாரித்து அந்த மெஷினுக்கு கூடாக இந்த இரத்தத்தை அனுப்பி அதை சுத்திகரித்து மீண்டும் உடலுக்குள்ளே செலுத்துறது தான் இந்த டயாலிசிஸ். ஸோ இப்படியான ஒரு மெஷினரி மூலமாகத்தான் இந்த சுத்திகரிப்பு செய்யலாமே ஒழிய ஏற்கனவே கிட்னியோ லிவரோ பலதாக இருக்கிற நிலையில் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃப்ளூயிட்டை விடுறதால அங்கே எந்த செயற்பாடும் நடைபெறாது.